ஸ்வீட்ஸ் வெல்கம் டு த டியடேட்ஸ். இந்த வார்த்தையை சொல்லி எவ்வளோ மாதம் ஆச்சுல்ல. ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ போடுறேன். எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு தெரியாது. ஸோ ஒரே இதில் ஆனிவர்சரி, பர்த்டே இந்த ரெண்டுக்கும் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நான் கீழே லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த வெப்சைட்ஸ் லிங்க் கொடுத்துருப்பேன்ல. ஸோ அதிலெல்லாம் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும் வெப்சைட் இஷ்யூஸ்னால. ஸோ அது வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும். அது கொஞ்சம் ரெடியாக இருக்கும், கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், இதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு போய்க்கலாம். இப்போ வந்துட்டு கிரிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். கொலாஜில் போய்ட்டு கிரிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நார்மல் இதில் 4 இமேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? நார்மல் இந்த மாதிரி இருந்தாவே போதும். இப்போ வந்துட்டு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்துட்டு கேன்வாஸ் போய்ட்டு இதில் வந்து 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இதை நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் ஹோம் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு நார்மல் வீடியோ எடிட் பண்ணுவோம்ல, அந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆடியோ. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஆடியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்தங்காட்டி நான் வந்து வீடியோ செலக்ட் பண்ணவே போதும். எனக்கு சாங் வந்துட்டு டைரெக்டாக கிடச்சிரும். நீங்கள் வந்துட்டு உங்கள் மொபைலில் இருக்க ஆடியோ வந்து டைரெக்டாக போய் ஆட் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆடியோ எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்துக்கு நான் இமேஜையும் ஃபுல்லாக வந்துட்டு சைஸ் லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் டியூரேஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் டைமிங் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. இப்போ எஃபெக்ட்டு இதில் ஸ்டைல் போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மோஷன் வி, மோஷன் ஹெச், மோஷன் எக்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இது இன்னொரு எஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம், பிளர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்த க்ளோ எஃபெக்ட் மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அது வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் மறுபடியும் ஸ்டைல் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பிளர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளர் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வேல்யூ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கோங்க. இதையும் வந்துட்டு நம்ம வீடியோ என்வரில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம பிப்புக்கு போய்ட்டு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது ஆனிவர்சரிக்கும் எடிட் பண்ணிக்கலாம், பர்த்டேஸ்க்கும் எடிட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு வேறு எதுக்கு வேணுமோ நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 இமேஜ் ஆட் பண்ணுவோம். இப்போ க்ராப் செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ராப்புக்கு போய்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா 2:3 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கரெக்டாக கொண்டு போய்ட்டு மேலே வந்து நான் கொடுக்குற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதையும் வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் ப்ளஸ் கொடுத்துட்டு இன்னொரு இமேஜ் இருக்குல்ல, ஸோ நீங்கள் அதையும் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதையும் வந்துட்டு வீடியோ என்வரில் கொடுத்துக்கலாம். மாஸ்க்குக்கு போய்ட்டு அதில் வந்து சர்க்கிள் ஷேப் இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் ஷேப் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அந்த ஓவர்லே ஸ்டிக்கர் வந்துட்டு ஜிஃப் இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை ஒன்று வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதையும் வீடியோ என்வரில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த 2யும் செட் ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஜிஃப் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது சைஸெல்லாம் வந்துட்டு கரெக்டாக ஆட் ஆகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டிக்கர் வந்துட்டு செலக்ட் பண்ணி நம்ம அதில் வந்துட்டு ஜிஃப் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸ்டிக்கர், அதுக்கப்புறம் அந்த இமேஜ் இருக்கா, அதில் வந்து இம்போர்ட் ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் கொடுக்குறது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்துடும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு சர்க்கிளில் வந்து நான் 2 வந்து கொடுத்துருப்பேன். சர்க்கிள் அது உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹார்ட் லைன்ஸு இப்போ வந்து நான் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கொண்டு போயிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த ஹார்ட் இருக்குல்ல, அது கீழே மேலே மூவ் பண்ணிங்கன்னா காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மறுபடியும் வந்ததுக்கப்புறம் அதை சைஸ் வந்துட்டு இந்த மாதிரி சைஸ் இல்லை, அப்படியே ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு போயிட்டு ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த சர்க்கிள் உங்களுக்கு எது வேணுமோ அதை கரெக்டாக அந்த சர்க்கிள் மேலே வந்துட்டு ப்ளேஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் நீங்கள் இப்போதைக்கு பண்ணால் போதும். இதுக்கப்புறம் பெருசாக உங்களுக்கு எதுவுமே இல்லை. இப்போது சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் ஓனாக பண்ணதான். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு சர்க்கிள் டெலீட் பண்ணிவிட்டேன், இன்னொரு சர்க்கிள் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்துட்டு கரெக்டாக அந்த இமேஜ் மேலே ப்ளேஸ் ஆகிற மாதிரி நான் வச்சுட்டேன். இது எல்லாமே நான் வீடியோ என்வரில் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஜிஃப் இமேஜ் வந்து எப்படியும் உங்களுக்கு வந்துட்டு இமேஜுக்கு மேலே தான் ப்ளேஸ் ஆக போகுது. அதனால் நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு பிப்பில் போய்ட்டு அந்த இமேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு வந்து கீழே போகாது.
எப்போவுமே வந்துட்டு ஜிஃப் இமேஜ் தான் மேலே இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒப்பாசிட்டி போய்ட்டு ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக குறைச்சிக்கிட்டேன். அதனால எனக்கு வந்துட்டு மேலே இருக்க இமேஜ் வந்துட்டு நல்லா ப்ரைட்டாக தெரியுது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கிறங்காட்டி முன்னாடி இருந்த இமேஜ் அவ்வளோக்கா தெரியலை. இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரியுது. இதுக்கப்புறம் ஹாப்பி ஆனிவர்சரி, ஹாப்பி பர்த்டே இதில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ டைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி ஒரு இதில் வந்து ஃபாண்ட்டில், பர்த்டே ஒரு ஃபாண்ட்டில் டைப் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ரெண்டுமே ஒரே மாதிரி இல்லாமல் ஒன்று வந்துட்டு போல்டாக இருக்க மாதிரியும் இன்னொன்று வந்துட்டு நல்லா ஹேண்ட் ரைட்டிங் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். க்ளோ எஃபெக்ட் வேணுன்னா க்ளோ எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா உங்கள் இஷ்டம், நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து நான் கொஞ்சம் போல்டாக கொடுத்துக்கிறேன். ஸோ இது சங்க் ஃபை, இது வந்துட்டு உங்களுக்கு இன்ஷார்ட்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் நான் நிறையா ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு நான் அந்த ஜிஃப் இமேஜஸ் வந்துட்டு மெட்டீரியல் லிங்க்கில் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஓகேவா? ஸோ இதே தான் வந்துட்டு நாம் வந்து பர்த்டேக்கு இது பண்ணுவோம். நான் ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்ன, அந்த பபிள்ஸ் வரும்ல, அது ரொம்ப ஈஸி தான், எதுவுமே இல்லை. எஃபெக்ட்ஸுக்கு போய்க்குங்க. எஃபெக்ட்ஸில் போயிட்டு நான் வந்துட்டு டேட் ஆட் பண்ண மறந்துட்டேன், டேட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு டேட் ஆட் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இதை நான் வேறு ஒரு ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு டாப் இமேஜில் கொண்டு போய்ட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து இதையும் அந்த வீடியோ வரல கொடுத்துட்டு எஃபெக்ட்டுக்கு போய்க்கலாம். பேக்ரவுண்டில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது எஃபெக்ட் இருக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் நார்மலாகவே விட்டுடலாம். இப்படியே எனக்கு போதும் அப்படின்னா விட்டுருங்க. இல்லைனா நம்ம நிறையா எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்போம், ஷேக்கு, அந்த பிரைட்டு, இதெல்லாம் நிறைய வீடியோஸில் ஆட் பண்ணியிருப்போம்ல, நீங்கள் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஏஐ எஃபெக்ட்டுக்கு போய்க்கிறேன். அதில் மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பட்டர்ஃப்ளை வரும்ல, ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், பட்டர்ஃப்ளை இல்லை பபிள். ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா வந்துடும், இல்லைன்னா டேட்டா இந்த மாதிரி ஆட் பண்ண சொல்லும். நான் வந்து பட்டர்ஃப்ளை கொடுத்தா ரொம்ப இதாக இருக்கிறங்காட்டி நான் பபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.